எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்கள். 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் பைக்கில் போயிடலாம், ஒரு 40 நிமிஷத்தில் பஸ்ஸில் போயிடலாம். சைக்கிளில் போகணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் பைக்கு, சைக்கிளு, பஸ்ஸு இப்படி எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலத்தில், மாட்டு வண்டி கூட இல்லாத ஒரு காலத்தில் வெறும் காலில் 15 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? யோசிச்சு பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. சக்கரத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு வாகனத்துக்கு இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ, ஒரு குதிரை வண்டிக்கு குதிரை எவ்வளோ முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியமானது தான் சக்கரம். சக்கரம் இருந்தால் தான் ஒரு இடத்துல இருந்து வாகனம் இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். இந்த சக்கரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வேலையாட்கள் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு தூக்கிட்டு போவாங்க. பொதி மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போக வர இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கவுங்களே அவங்கவுங்க பொருட்களை தூக்கிட்டு போக வர இப்படி நடந்து தான் போக வர இருந்தாங்க. விலங்குகளை வந்துட்டு பழக்கப்படுத்தினாங்க. விலங்குகள் மூலமாக வந்துட்டு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகவும் பழக்கியிருக்காங்க. இன்னமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை கிராமங்கள், கொடைக்கானல் மாதிரியான கீழ்மலை கிராமங்கள், மேல்மலை கிராமங்களில் பேருந்து வசதியே இல்லாமல் பயங்கரமாக ஊருக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கும். அங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் காப்பி பழம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அந்த காப்பி இதெல்லாம் வந்துட்டு காய வச்சு அதை வந்துட்டு வாகன வசதிக்காக பேருந்து வர்ற இடமோ இல்லை வாகனம் போயிட்டு வர்ற இந்த ஜீப் மாதிரியான வாகனங்கள் போகிற இடத்துக்கோ குதிரை மாதிரி ஒரு விலங்குகளை வச்சு தான் கொண்டு வந்து அதுக்கப்புறமா வாகன வசதி இருக்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்து கீழே அரைக்கிறதுக்கெலாம் கொண்டு வருவாங்க. சக்கரம் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்கு நம்ம சமூகத்தில். ஆரம்ப காலத்தில் இந்த வெயிட்டான பொருளில் கல்லெல்லாம் இருக்கும்ல, இந்த கல்லெல்லாம் தூக்கணும் அப்படின்னாக்க சதுரம், செவ்வகம் அந்த மாதிரி உடச்சிருந்தாங்கனாக்கா வெயிட் இல்லைனாக்கா ஒரு 3 பேரோ 4 பேரோ சேர்ந்து தூக்கிடுவாங்க. ஆனால் அதே கொஞ்சம் வெயிட்டான கல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப, வெயிட்டான பொருள் இருக்குது அப்படிங்கிறப்ப அடியில் வந்துட்டு மரக்கட்டைகள் இருக்குல்ல, கட்டைகளை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பொருளை தூக்கி வச்சுட்டு நகர்த்திட்டு ஒரு கட்டையை லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்து முன்னாடி வச்சு இப்படி நகர்த்தி இப்படி தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா யோசிச்சுருக்காங்க, இந்த உருண்டையாக இருக்கும்ல கல், இந்த உருண்டையாக இருக்க கல்லை உருட்டினோம்னா என்ன ஆகுனா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிட முடியும். உருட்டினோம்னா தள்ளிட்டே போனால் போயிடும். இந்த வண்டி வச்சு மரக்கட்டையை வச்சு தள்ளுறாங்கல்ல, இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உருண்டையாக இருக்குது, அதனால் வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுனால அவங்க யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய சைஸில் வந்துட்டு மரத்தை பெரிய சைஸாக வெட்டி அதில் ரவுண்டாக செஞ்சு அதில் 2 பக்கம் இருக்கக்கூடிய வட்டமான அந்த பகுதியை வந்துட்டு நடுவில் ஒரு சென்டராக அதாவது கட்டையை வந்துட்டு வச்சு செஞ்சு உருட்டுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யப்பட்ட ஒரு சக்கரம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சக்கரத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, மண்பானைகள் செய்ய, அப்புறம் சில பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு மண்ணை வச்சு செய்கிற பொருட்கள்லாம் செய்வாங்கள்ல, அதை சுற்றி விட்டால் அந்த மண்பானையெல்லாம் அழகாக வரும்ல, இந்த மாதிரி பொருட்கள் செய்யலாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சக்கரம் காலப்போக்கில் வச்சு இழுத்துட்டு போகிறது மனுஷங்க தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியான நகரங்கள்லேயும் குதிரை வண்டி, மாட்டு வண்டி இல்லாமல் ஆட்களே வந்து கூட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துருப்போம் சினிமாக்களில். ஸோ இப்படி இருந்த சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சக்கரத்தை வந்துட்டு செஞ்சு ஒரு வாகனம் மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் விலங்குகளை வந்து பழக்கப்படுத்தினாங்க. குதிரை, மாடு இந்த மாதிரி விலங்குகளை வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பழக்கப்படுத்தி அதில் வந்துட்டு பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த கொண்டு போகிறதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ இங்கே விளையக்கூடிய அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு நிலத்துக்கு கொண்டு போகிறது. கடல் ஒட்டி வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்களே, கடலோரம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கோ, இல்லை அங்கே உப்பெல்லாம் விளையக்கூடிய அந்த உப்புகள்லாம் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு கொண்டு வரதுக்கோ பண்ண மாற்று முறைக்கு இங்கே போக வர ட்ராவலிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எளிமையாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள் வந்துட்டு மரத்தால் செஞ்சதுன்னா சீக்கிரம் வந்துட்டு தேய்மானம் ஆகும், டேமேஜஸ்லாம் சீக்கிரம் ஆகிடும், மரத்தால் ஆனது தானே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி வந்து இரும்பு ராடை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுன்னா சக்கரம் சீக்கிரம் வந்துட்டு தேயாது, இந்த மாதிரி இருக்கும்ல. இதை வந்துட்டு யோசித்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நம்மளுக்கே தெரியும் அந்த சக்கரம் பெருசாக இருக்கும். அந்த சக்கரத்தில் நம்ம ஓட்டையாக குச்சியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரும்பு இது சுற்றி வச்சுருப்பாங்க, அதில் அச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் குறுக்க கம்பிகள்லாம் மாறி இருக்குல்ல, அந்த மரக்கட்டை எடுத்துகிட்டு கம்பி வைக்கிறது, இந்த மாதிரியான சக்கரங்கள்லாம் அதுக்கப்புறமா காலப்போக்கில் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வர ஆரம்பித்தது. ஸோ ரப்பர் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெயில் காலத்தில் எப்படி ஆயிருன்னா உரிக்கிறோம், பனி காலத்தில் கூலிங்கான காலத்தில் என்ன ஆகுனாக்கும் கெட்டியாயிரும்.
இந்த விஷயம்லாம் இருந்துச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது சக்கரத்துக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுதுனாக்கா இரும்போடு சேர்த்து பயன்படுத்தி பார்க்குறாங்க. இரும்போடு சேர்த்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேபிளான நிலைமையில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சக்கரத்திற்கான டயருக்கான ஒரு அடித்தளம் பேஸாகவே இருந்திருக்கு. 1845 வில்லியம் தாமஸ் வந்துட்டு காற்று நிரப்புற அந்த டயருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்புரிமை வாங்கியிருக்காப்புல. பட் ஆனால் அது பெரிய அளவில் வந்துட்டு யூஸ் பண்ணப்படலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 1888 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜான் அவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்துட்டு காற்று நிரப்பி டயர் உருவாக்கியிருக்காரு. இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1890 தான் காற்று நிரப்புற டயர் வந்து காரு இப்போ நம்ம பஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டயருக்கான பேஸ் வந்து உருவாக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கே வந்திருக்கு. காற்று நிரப்புன அந்த வல்கனைசிங் செய்யப்பட்ட டயர்லாம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் டியூப்லெஸ் டயர் வரைக்குமே வந்துருச்சு. டியூப் இருக்க டயர்லேருந்து டியூப்லெஸ் டயர் வரைக்குமே வந்துருச்சு. ட்ரெயின் தண்டவாளம்லாம் இருக்குல்ல, அதுக்கான டயர்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னா ரயில் தண்டவாளங்கள்லாம் எப்படி இருந்துச்சுனாக்கா ஆரம்ப காலத்தில் சுரங்கபாதத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு மரத்தால் செய்யப்பட்ட அந்த தண்டவாளத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரம் வச்சு மர வண்டியை தான் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் நீராவி இன்ஜின் வச்ச ட்ரெயின் வருது. ஸோ அந்த டயத்தில் இரும்பாலான தண்டவாளம் செஞ்சு அந்த இரும்பு எஃகு சக்கரம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ரயில் தண்டவாளத்தில் வந்து விலகாமல் இருக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்புறம் வந்துட்டு ஃப்ளான்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இரும்பை விட உயர் வலிமை கொண்ட எஃகு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் பயன்பாட்டில் இருக்குது. போலந்தில் கிடைச்ச ஒரு மண்பானையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கர வண்டி படம் வரையப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இது வந்துட்டு சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோவேனியாவில் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மரச்சக்கரம் உலகில் கிடைத்த மிக பழமையான மரச்சக்கரங்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மனிதர்கள் அந்த காலத்திலே சக்கர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது. தற்போது கிடைச்சிருக்க சிந்து சமவெளி நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3500 3000 காலத்திலே சக்கரம் பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரம் இருக்குது. ஆரம்பத்தில் சக்கரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் மாட்டு வண்டி சரக்கு வண்டிகளில் வந்துட்டு பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்குது. ஹரப்பா போன்ற இடங்களில் மண் பொம்மை வண்டிகள்லாம் வந்துட்டு சக்கரை மாதிரி செஞ்சு அதை பயன்படுத்தினதாக வந்துட்டு சில குறிப்புகள்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்துட்டு சக்கரத்தின் பயன்பாடு பழமையான ஆதாரங்கள் சொல்லணுன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிக காலத்தை தான் வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சக்கரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருந்தாலும் இது ஒருத்தரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. காலங்கள் வர வர வந்துட்டு பார்த்திங்கன்னா மனித நாகரிகம் மனிதனோட சிந்தனை மாற மாற அதற்கேற்ப வந்துட்டு இந்த சக்கரம் உருவாக்கப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சக்கரம் வந்ததுக்கப்புறம் தான் மனுஷன் வந்துட்டு எளிமையாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக முடியுது. சக்கரத்தை கண்டுபிடித்த அனைத்து முன்னோர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.